എന്താ ഈ പെൺകുട്ടിയെ കാണാമോ? இல்ல, கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ഞാനും അതല്ല പറഞ്ഞത്. நீங்க சொல்றது வேற, நான் சொல்றது வேற. அவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது. அட்ரஸ் கண்டுபிடிக்கணும். ஓ, എന്താ பர்பஸ்? எங்க அட்வர்டைஸ்மென்ட் கம்பெனில மாடலா யூஸ் பண்ண நினைச்சிருக்காரு. வழியில பாத்துருக்காரு, கிளிக் பண்ணிட்டார். அட்வர்டைசிங் பிசினஸ் நல்ல பைசா இல்ல. ഈ പ്രൈവേറ്റ് ഡിറ്റക്റ്റീവ് ജോബ് വേസ്റ്റ് ആക്കും. ப்ளீஸ் கம் டு தி பாயிண்ட். പോയിന്റിന് ഞാൻ ആൾറെഡി വന്നു. ഞാൻ പോയിന്റിനെ കുറിച്ചല്ലേ ഞാൻ സംസാരിക്കുന്നത്. എന്താ സാറേ മിണ്ടാതെ കൊള്ളാതെ അവിടെ നിന്നാ എന്താ അർത്ഥം? വിൻഡോയിൽ കൂടി എന്താ നോക്കുന്നത്? അവിടെ ആ പെൺകുട്ടി കിട്ടില്ല. ഇവിടെ വരൂ വരൂ സാറേ വരൂ. ഈ പാലക്കാട് നായരിടത്തിൽ ഒരു മെഡ്രാസ് ആള് മുംബൈക്ക് വന്ന് ഒരു പെൺകുട്ടിയോട് ഇംപ്രസ് ആയി അവളെ കണ്ടുപിടിച്ചു കൊടുക്കാൻ പറയണമെങ്കിൽ അവിടെയാണ് he is great. யாரு? എന്റെ ഗുരുവായൂരപ്പൻ, ഗോഡ് ഗുരുവായൂരപ്പൻ. சார், உங்களுக்கு இப்ப எவ்வளவு வேணும்? 1 കോടി. ഭയപ്പെടണ്ട, ഞാൻ പറഞ്ഞത് എന്റെ ഫീസ് അല്ല, മുംബൈ പോപ്പുലേഷൻ. എനിക്ക് 50,000 ആൻഡ് ഒരു വിസിറ്റിംഗ് കാർഡ് രണ്ടും കൊടുത്താൽ ഈ പെൺകുട്ടിയുടെ അഡ്രസ് കണ്ടുപിടിച്ച് ഞാൻ അയച്ചു വെക്കും. Come on, pick up, come on. Hello? Can I speak to Shiva? Priya. Hello, யாரு? நான் யாரா இருந்தா என்ன? Can I speak to Shiva? நான் சிவா தான் பேசுறேன். நீங்க? Shiva. பிரியா? Hi Shiva, எப்படி இருக்கீங்க? பிரியா, முதல்ல பேசுனது யாரு? நான் தான். நீங்களா? முதல்ல பேசுனது நீங்களா? குரல மாத்தி பேசினேன். ஐயோ, என்ன டாலண்ட்ங்க உங்களுக்கு? என்னால கண்டுபிடிக்க முடியலையே. ஏய், ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் மிமிக்ரி பண்ணிருக்கேனே. அப்படியா? அதானே. ட்ரெய்னிங் இல்லாம இவ்வளவு கரெக்ட்டா பண்ண முடியாதே. அப்புறம் பாம்பேல ஃப்ரெண்ட் மேரேஜ் எல்லாம் எப்படி இருந்தது? அதெல்லாம் ஓகே. பட் எனக்கு தான் மூட் எல்லாம் உங்க மேலயே இருந்தது. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். இந்த உங்களங்கிறது ஆஸ் திஸ் நான் சொன்னதானா? நீங்களும் சோனாவை லவ் பண்ணது லவ் அட் செகண்ட் சைட்டோட முடிச்சிட்டீங்க. அப்புறம் கேட்கலான்னு பார்த்தா கரெக்டா நந்தி மாதிரி ஃப்ரெண்ட் மேரேஜ் வந்துருச்சு. மீதி கதை கேட்கணும்னு எவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருக்கேன் தெரியுமா? நாளைக்கு நம்ம மீட் பண்றோம், நிறைய பேசுறோம். ஓ, நிறைய பேசலாம். ஃப்ரெண்ட் அண்ணா. ஹலோ 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 ஹலோ. ஹே சிவா, என்னாச்சு? நம்ம லைன்ல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். நாம நாளைக்கு பேசுவோம். ஓ, நிறைய பேசுவோம். குட் நைட். குட் நைட். இன்னைக்கு சோனா கதை வேற மாதிரி சொல்ல போறேன். எப்படி? எப்படின்னா, love you, da.
அவள் வயதுக்கு வந்த தங்கம் அல்லவா வாழ்க்கண்டு கத்த போட்டும் அல்லவா அவளை காதல் செய்த கதையினை சொல்லவா சோனா ஓ சோனா ஓ சோனா I love you da ஒரு நாள் அவன் மவுத் ஆர்கன் ப்ளே பண்ணிட்டு இருந்தான். நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டா. நான் தெரியும்னு. ஏன் நிறுத்து? ஏன் தெரியும் சொன்ன? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் தெரியுன்றத தெரியுதான்னு சொல்லணும்? எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது. ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்ற ஆம்பளைங்களோட தெரியாதுன்னு சொல்ற ஆம்பளைங்க தான் ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தானா அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படி பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும். நீ மிஸ் பண்ணிட்ட. இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்ததே. நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா? ஆமா. எப்படி? அவன் மவுத் ஆர்கனை கொடுத்தா. நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மவுத் ஆர்கனை பார்த்தேன், அவளை பார்த்தேன். மவுத் ஆர்கனை கீழே வச்சுட்டு உன் மவுத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் அதுக்கு மவுத் ஆர்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன். மழை கொட்டும் மாதத்தில் அவள் நனையில் என் ஜீவன் கரைய கண்டே அவள் பெண்மை வளைத்து அதை நாளாய் வளைத்து என் மழை என்னும் குட்டுக்குள்ளே ஒழித்துக் கொண்டே மழை நின்றும் பெண் இழவே இல்லை என்ன செய்தோம் அது நினைவே இல்லை என வியப்பு மாலை போல் என்னை அழிதழுவிக் கொண்டார் மாதோடு ஏவப்பட்டு அழுவிக் கொண்டார் சிவா, நீங்க எவ்வளவு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. அதான் உங்க ப்ராப்ளமே.
என்ன ஸ்பீட் 110. 110 Not 110, just 110. என்னது ம், அதான் என்னது சும்மா நான் எப்போது குஷியா இருந்தேன்னா சொல்லுவேன். இத யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க நானா தான் கத்துக்கிட்டேன். நீங்க போய் சொல்றீங்க இதுக்கெல்லாம் எதுக்குங்க போய் சொல்ல போறேன்? எனக்கு தெரியும் நீங்க போய் சொல்றீங்க இத சோனா அடிக்கடி பண்ணுவாங்க am I right ஐயோ, எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க? பெரிய கில்லாடிங்க நீங்க. Yes. பெரிய கில்லாடி. உங்களை யாரும் ஏமாத்தவே முடியாது. ம். ஐயோ ஐயோ ஐயோ. நீங்க சோனா கிட்ட எப்போது ஐ லவ் யூ சொல்லிருக்கீங்களா சொல்லிருக்கேனே. எப்படி ஐ லவ் யூன்னு சொன்னேன். எங்க எப்போ எப்படி ஊட்டி லேக்ல யாருமே இல்லாத இடத்துக்கு அவளை போட்ல கூட்டிட்டு போனேன். இப்போ லவர்ஸுக்கு ஜாதி மதம் அப்பா அம்மா இதெல்லாம் ப்ராப்ளமே இல்ல. இப்போ லவர்ஸுக்கு ப்ராப்ளம் லவர்ஸே தான். இப்போ நான் உங்களை லவ் பண்றேன், நீங்க என்ன லவ் பண்றீங்க. ஜஸ்ட் ஃபார் an எக்ஸாம்பிள். ஆனா அதை நேரா சொல்லிக்க முடியாது. ஏன்னா பயம், தப்பா நினைச்சிட்டாங்களோன்னு. நான் மட்டும் இல்ல பிரியா, எல்லா லவ்ஸுமே அப்படிதான். நேரா சொல்லிக்க மாட்டாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போன் பண்ணி அந்த பொண்ணை இப்படி எல்லாம் லவ் பண்றேன் அப்படி எல்லாம் லவ் பண்றேன்னு சொல்லுவாங்க. அதனால நான் ஒரு சின்ன ட்ரிக் ப்ளே பண்ணி அவளே என் ஃப்ரெண்ட் ஆக்கி ஐ லவ் யூன்னு சொல்லிட்டேன். அது எப்படி ட்ரிங் 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 ட்ரிங். என்ன ட்ரெயின் இது ஒரு சின்ன கேம். இப்போ நீ சோனா இல்ல, என் ஃப்ரெண்ட் விக்கி. நீ மெட்ராஸ்ல இருக்க, நான் உனக்கு ஊட்டில இருந்து ஃபோன் பண்றேன். ஓகே ஓகே குட். ட்ரிங் 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 ட்ரிங். ஹலோ ஹாய் விக்கி. டேய் சிவா டேயா? இப்போ நான் உன் ஃப்ரெண்ட் டேன்னு தான் கூப்பிடுவேன். என்னடா எங்க இருந்து பேசுற? ஊட்டில இருந்து. போடா ஃபூல். ஏன்டா ஊட்டி போன? வேற ஏதோ புதிய இடத்துக்கு போயிருக்க வேண்டியதானே? இல்ல, ஊட்டி பழசுதான். பட் ஒரு புது அனுபவம் கிடைச்சது. என்ன அனுபவம்? அங்க நான் ஒரு பொண்ணை சந்திச்சேன். பொண்ணா? யூ மீன் குட்டி? ஏய், அவளை குட்டின்னு சொல்லாத. அவ என் தேவதை, மை ட்ரீம் கேர்ள். அவ பேர் சோனா. சோனாவா? பேர் ரொம்ப சிறுசா இருக்கே. அவ பேர் தான் சிறுசு, மத்தபடி எல்லாம் ஐ மீன் அவளோட எண்ணங்கள் மனசு அத சொன்னேன். இந்த லவ் டெம்பரரியா இல்ல லைஃப் லாங்கா? நோ நோ, லைஃப் லாங். ஐ லவ் ஹர் சின்சியர்லி. லவ் அவகிட்ட சொல்லிட்டியா? இல்ல. இல்லையா? ஏன்? பயம்தான். பயமா? என்ன பயம்? தப்பா நினைச்சிட்டானா? நீ பயங்கரமான ஆளு. சேஃப்டி மாட்றல? லவ் பண்ணிட்டல? துணிஞ்சு சொல்லிடு. அவ திட்டமாட்டல்ல? திட்டமாட்டா. ஷூர்? ஷூர். ஓகே, தேங்க்ஸ் விக்கி. ஓகே, பை டா. பை. Sona, I love you. Ring 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 ring. Wake up, wake up. இப்போ நீங்க என் ஃப்ரெண்ட் உமா, ஓகே? ஓகே. ஹலோ. என்னடி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்னடி திடீர்னு ஃபோன்? திடீர்னு ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருந்தது, அதான் திடீர் ஃபோன். என்ன திடீர்னு முடிவு எடுக்கணும்? இல்ல, நான் ஒருத்தரை லவ் பண்றேன். அப்படியா? ஆள் எப்படி? நல்ல அழகு, நல்ல கலர். அது மட்டும் இல்ல, ரொம்ப நல்லவர். அவர் எந்த அளவுக்கு நல்லவர்னா, பொய்யே சொல்லாம ஒருத்தர் இருப்பாரே, ஹரிச்சந்திரன். இவர் பேண்ட் போட்டு ஹரிச்சந்திரன் சொல்லலாம். அவ்வளவு நல்லவர். எதை வச்சு சொல்றேன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி 7 நாள் பார்த்து பழகின ஒருத்தி விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் கூட லைஃப் லாங்கா அவளே நினைச்சிட்டு இருக்கானா, அவர் நல்லவர் தானே? நீயே சொன்னா ஓகே தான். ஒரு விதத்துல பார்த்தா இவ்வளவு நல்லவரை விட்டுட்டு போயிட்டாலே நினைச்சு அந்த பொண்ணுக்காக நான் வருத்தப்படுறேன். பட் இன்னொரு பக்கம் நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா அதனால தானே அவர் எனக்கு கிடைச்சிருக்காரு. இந்த விஷயத்துல நான் சோனாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். டேய், இதான் டைம். கரெக்ட் ஆக்ட் பண்ணு. உணர்ச்சி வசப்பட்டு உடனே ஓகே பண்ணாத. சோனாவா? பிரியா, அப்போ இவ்வளவு நேரமா என்ன பத்தியா சொல்லிட்டு இருந்தீங்க? ஆமா, நான் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். பிரியா, இந்த உங்களுங்கிறது ஆஸ்டஸ் நானும் சோனா தானா? இல்ல 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 இல்ல, இந்த உங்களதான் ஒண்ணுதான். நான் ஒண்ணுதான் லவ் பண்றேன். வெக்கத்தை விட்டு சொல்றேன், ஐ லவ் யூ சிவா. அதனால முடியாது. நான் சோனாவல லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவ உன்னை விட்டுட்டு இன்னொருத்தனோட போயிட்டா, நீ ஏன் இன்னொருத்தியோட போக கூடாது? அதையே நானா இருக்க கூடாது? லாஜிக்கலா பார்த்தா கரெக்ட் தானே? லாஜிக்கலா பார்த்தா அது கரெக்ட் தான். ஆனா ஏனோ என் மனசு அது ஒத்துக்க மாட்டேங்குது. என்னைக்காவது ஒரு நாள் அவளை பார்த்து என்னோட காதல் எவ்வளவு புனிதமானது பார் அப்படின்னு சொல்லி காட்டுவேன். அதனால உனக்கு என்ன யூஸ்? உன்னை லவ் பண்ணிட்டு இருக்க எனக்கு என்ன யூஸ்? இது பாரு, சோனா ஒரு கெட்ட கனவு நினைச்சு மறந்துரு. அதனால முடியாது பிரியா. இந்த கைகள் இன்னொரு பொண்ணை கட்டி பிடிக்காது. இந்த லிப்ஸ் இன்னொரு பொண்ணு கிஸ் பண்ணாது.
அதான்டா அவளை விடமாட்டேன்னு அடம் பிடிக்கிற பாத்தியா? அதான்டா உன்னை விடக்கூடாதுன்னு சொல்லி என்ன அடம் பிடிக்க வைக்குது. சரி விட்டுரு. நீ எப்படி அவளே நினைச்சிட்டு இருக்கியோ அதே மாதிரி நானும் உன்னையே நினைச்சிட்டு இருந்தது. தப்பா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இல்ல பிரியா, உன்னை என் மனசுல ஏத்துக்கிறத பத்தி எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்ல. ஆனா இது என்கிட்ட இல்லையே. அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்கவங்க இது அவங்கவங்க கிட்ட தான் இருக்கு. தொட்டு பாரு, சத்தம் கேக்கும். இல்ல பிரியா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். Just say I love you. Enough. I Come on. love you. Oh God. Shiva. Hey, Shiva. Hey. മുംബൈയിൽ പബ്ലിഷ് ആകുന്ന എല്ലാ പത്രത്തിലും ഈ പെണ്ണിന്റെ ഫോട്ടോ വന്നു. പക്ഷേ പെണ്ണ് കിട്ടിയ പാടില്ല. കംപ്ലീറ്റ് വോട്ടേഴ്സ് ലിസ്റ്റ് വീഡിയോ ഞാൻ ചെക്ക് ചെയ്തു. അതിലും കിട്ടില്ല. ഈ പെണ്ണ് എവിടെ ഉണ്ടെന്ന് ഞാൻ അറിയില്ല. പക്ഷേ ഒന്ന് മാത്രം തീർച്ചയായിട്ടും ഞാൻ അറിയും. ആ കുട്ടി ഈ ബോംബെ പെൺ അല്ല. ആ പെൺകുട്ടിയെ എനിക്ക് കണ്ടുപിടിക്കാൻ പറ്റിയില്ല. പക്ഷേ ഒന്ന് കണ്ടുപിടിച്ചു, നിന്റെ മനസ്സ്. എന്റെ കുട്ട, യു ആർ ലവിംഗ് ദാറ്റ് ഗേൾ അല്ലേ? ஒரு கால் பண்ணிக்கிறேன். சிவா, மாட்டிக்கிட்டோம்டா. நாம மாட்டிக்கிட்டோம். என்னடா நானு பிரியா சோனா 3 பேரும் ஒரே இடத்துல சந்திச்சுக்கிட்டோம்டா. என்னடா சொல்ற? ஆமாண்டா. லிப்ட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நான் ஏறினேன், செகண்ட் ஃப்ளோர்ல பிரியா ஏறினா. 2 பேரும் பேசிக்கிட்டே போறோம். 3வது ஃப்ளோர்ல சோனா ஏறிட்டாடா. அதுக்கப்புறம் நான் பேச்ச நிறுத்திட்டேன். அதுங்க தான் என்ன பார்த்து பேச ஆரம்பிச்சிருச்சுங்க. 10வது ஃப்ளோர்ல தான்டா வெளியே வந்தோம். நான் எவ்வளவு தூரம் அவமானப்பட்டிருப்பேன் நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதுலடா. மேட்டர் என்ன தெரியுமாடா? அந்த பொண்ணுக்கு நாம வச்ச பேர் தான்டா சோனா, அவங்க அப்பா வச்ச பேரு மீனா. இந்த பிரச்சனைக்கு இடையில நானா ஆள விடுறா, வம்பு எதுக்குடா வீணா? உன் பிரச்சனை நீயே பாத்துக்க. இனிமே நான் ஆட்டத்துக்கே வரல. சார் 2 rupees. அதெல்லாம் சிவா கிட்ட வாங்கிக்கப்பா. பிரியா, நேத்து நீ சோனா பாத்தியாமே? ஆமா. என்ன சொன்னா? என் பேரு சோனா இல்லன்னா வேற என்னெல்லாம் சொன்னான்னு சொல்லணுமா? இல்ல, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். சொன்னதெல்லாம் போதும்டா. என்னதான் ரீல் வெட்ட? என்ன பெரிய இவன் நினைச்சிட்டு இருக்கியா? சவுண்ட் குடுக்குற? பெரிய ரவுடியா நீ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்கிட்ட எவ்வளவு பேசலாம் ட்ரை பண்ணேன். நீ பேசவே மாட்டீங்க. சரி, இப்படி எல்லாம் பண்ண அட்லீஸ்ட் திட்டுவாது வருவ. அப்போ புடிச்சு பேசிக்கலாம்னு தான் இப்படி எல்லாம் பண்ணேன். பிரியா, பிரியா நில்லு. பிரியா, ஏன் என் கூட பேச மாட்டேங்கிற? சொல்லு, ஏன் என் கூட பேச மாட்டேங்கிற? பிரியா, சொல்ல போறியா இல்லையா? நீ என்னை ஏமாத்திட்ட. உன்கிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாத்திட்டேனா, இல்ல உன் கையில ஒரு குழந்தைய கொடுத்து கல்யாணம் பண்ணி பண்ணிட்டேனா? அதை விட பெருசா ஏமாத்திட்ட. அப்படி பார்த்தா இந்த உலகத்தை எல்லாரும் ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. நீ ஏமாத்தல, என்ன இல்ல, உன்னை நீயே இப்ப என்ன கோச்சுக்கிற மாதிரி, இப்ப என்ன லவ்வே பண்ணாத மாதிரி உன்னை நீ ஏமாத்திக்கல. ஒருத்தனை லவ் பண்றதுக்கு முன்னாடி நீ எவ்வளவு யோசிச்ச? ஆனா யோசிக்கவே இல்ல. உன்னை பார்த்த உடனே லவ் பண்ணிட்டேன் தெரியுமா? ஆனா அது ஈஸியில தெரிஞ்சப்போ நீ எனக்கு வேணுங்கிறதுக்கா எஸ் நான் உன்னை ஏமாத்தினேன். பிரியா, நான் உன்கிட்ட சொன்ன கதை பொய்யா இருக்கலாம், ஆனா என் காதல் பொய் இல்ல. நீ மட்டும் என்ன ஏத்துக்கலனா காதல் பொய் ஆயிடும், அந்த கதை உண்மை ஆயிடும். அந்த கதையில சோனா பதிலா நீ இருப்ப பிரியா, நீ இருப்ப. லைஃப் லாங் நான் உன்னை நினைப்பாவே எடுத்துருவேன். பிரியா, நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? ஐ லவ் யூ பிரியா, ஐ லவ் யூ. அதுதான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன். தேவா